அண்ணாமலை பேசினது ஒரு 50 பேர் சரிங்கிறாங்க, 50 பேர் தப்புங்கிறாங்க. இது அண்ணாமலை இந்த நேரத்தில் பேசிடக்கூடாதுங்கிறாங்க, இல்லை அண்ணாமலை பேசினது சரிங்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் கூட ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டாக அது மாறி இருக்கு. அது எப்படி வெளியே வரும்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா 50, 55, 60, 65 ப்ளஸ் தான். 50 கீழே 45, 40 எல்லாம் வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். அது பார்த்தீங்கன்னா வர்றவங்களே வர்றாங்க, மாற்றிட்டே இருக்காங்க. புதியவங்க கிடையாது. புதியவங்க நல்லவங்க வந்து அரசியலுக்கு வரமாட்டாங்க, சாக்கடைன்னு சொல்லி ஒதுங்கி இருக்காங்க. அவ்வளோ ஈஸியாக வர முடியாது. இளைஞருக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக பதவி கிடைக்காது. அப்படி பதவி கிடைக்கணும்னு சொன்னால் அவன் எம்எல்ஏ பையனாக இருக்கணும், இல்லைன்னா எம்பி பையனாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு கோட்டாரிச்சன் பையனாக இருக்கணும். அப்போ தான் கிடைக்கும். நான் அரசியலில் இதற்கு மேலே இருக்க வேண்டும், இப்படி நான் ஒரு அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பாதையில் மட்டும்தான் பயணிக்க வேண்டும் என்கின்ற முடிவை நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 50 வயசு கீழே இருக்கிறவங்க, ஓரளவுக்கு படிச்சிருக்கிறவங்க, அவங்க செய்கிற வேலையில் வந்து ஒரு நல்ல பேர் பெற்றவங்க, அவங்க தொகுதியில் அவங்க வாழ்கிற இடத்துல நல்ல கம்பீரமான கண்ணியமான பேர் பெற்றவங்க, கில்ஸுங்க, ஜட்ஜஸுங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ரிட்டையர்டு, அவங்க எல்லாத்தையும் இருக்காங்க. ஒரு சமுதாயத்தில் தொகுதியில் வந்து நல்ல பேர் பணம் புகழோடு இருப்பாங்க. அவங்க ஏன் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லி ஜனங்க ஏங்கிட்டு இருப்பாங்க. சிஸ்டம் கெட்டு போயிருக்கு, சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் சிஸ்டம் கொண்டு வந்து இந்த மாதிரி 35-40% வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், நல்லவங்க, 60-65 பீப்புள், பெண்களும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு புது ஒரு சக்தி, ஒரு புது ஒரு 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 மின்சாரம் மாதிரி, புது வெள்ளம், புது ரத்தம், அது சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டு அந்த ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கணும். இப்படி தான் அரசியல் போகணும்னு நானும் என்னை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. அப்படி மாற்றித்தான் ஒரு அரசியலில் இருக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட அரசியல் எனக்கு தேவையில்லை என்கின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேங்கன்னா, நல்ல இளைஞனா, படித்தவனா, நல்ல சிந்தனை உள்ளவனா, தொலைநோக்கு பார்வை உள்ளவனா, அன்பு கொண்டவனா, பாசம் கொண்டவனா, தன்மானம் உள்ளவனா, அவனை வந்து அங்கே உட்கார வைப்போம். என்னுடைய எண்ண ஓட்டங்கள் வந்து சிலது என்னுடைய மனசில் இருக்கு. ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு கிளீன் பாலிடிக்ஸ், அதற்கான நேரம் வந்துவிட்டது என்பது என்னுடைய ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை. டிஎம்கே ஓட்டு போட்டாங்க, 30% டிஎம்கே கட்சிக்காக போட்டாங்க, 70% கலைஞருக்காக போட்டாங்க. ஏடிஎம்கே 30% கட்சிக்காக போட்டாங்க, 70% ஜெயலலிதா அவர்கள் போட்டாங்க. இந்த 2 ஆளுமே இப்போ இல்லை. இதான் வெற்றிடம், இதான் நேரம். 54 ஆண்டுகளாக வந்திருக்கிற இந்த ஆட்சியை வந்து அகற்றுறதுக்கு. அந்த கிளீன் பாலிடிக்ஸ்னுடைய அச்சாரம் என்பது பணம் கொடுக்காம தேர்தலை சந்திப்பதுதான் கிளீன் பாலிடிக்ஸ்னுடைய அச்சாரம். இது ஜனங்க வந்து யோசனை பண்ணணும். இது இந்த அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம், இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இதை வந்து அவங்க பயன்படுத்தணும். பணம் கொடுத்து எந்த தேர்தலை யார் சந்தித்தாலும் கூட நாங்கள் உன்னதமான அரசியலை செய்கின்றோம் என்று சொன்னால் மக்கள் எள்ளி நகையாடுவார்கள். இதனால வந்து ஒரு மூமெண்ட் உருவாகணும், ஒரு எழுச்சி உருவாகணும். அப்படி ஒரு எழுச்சி உண்டாச்சுன்னு வச்சுங்களேன், இளைஞர் மத்தியில, ஜனங்க மத்தியில அப்படி உண்டாச்சுன்னு சொன்னா இந்த ஜாம்பவான்கள், அந்த அசுரபலம், அந்த பணம், அந்த ஆளுபலம், அந்த சூழ்ச்சி எதுவுமே நிற்காது, தூள்தூளாயிடும். தமிழக அரசியல் களத்தில் பணம் இல்லாமல் ஒரு தேர்தலை சந்திக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதில் ஒரு தரம் மட்டும் மாறி இருக்கு. ஆளுங்கட்சியாக இருந்தால் இவ்வளவு, எதிர்கட்சியாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அரசியல் வந்து மாறி இருக்கிறது. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒரு தனி மனிதனாகவும் உடன்பாடு இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாகவும் உடன்பாடு இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராகவும் அதை போன்ற ஒரு தேர்தலை சந்திப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த ஒரு அலை, அந்த ஒரு மூமெண்ட் அது உண்டாகும், அந்த ஒரு எழுச்சி உண்டாகணும். அது உண்டாகும் சொல்லி நான் நம்புறேன். நான் உறுதியாக நம்புகின்றேன். அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு தமிழக மக்கள் காத்திருக்கின்றார்கள். நேர்மையான அரசியலுக்கு காத்திருக்கின்றார்கள். ஓட்டுக்கு பணம் கொடுக்காத ஒரு அரசியலை காத்திருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் தாண்டி நேர்மையான முறையில் மக்கள்கிட்ட போய் நாம் முறையிட்டு அதன் மூலமாக அவர்கள் வாக்குகளை பெறுவதற்கு நேரம் வந்துவிட்டது என்பது என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. இந்த பூமி வந்து புரட்சிகளுக்கு வந்து பேர்பட்ட பூமி. இந்த மண், காந்தி அடிகள் இங்கே வந்து தான் இந்த மண்ணில் தான் போட்ட உடையை தூக்கி போட்டு 2 உடை, இடுப்புக்கு கீழே ஒரு உடை, மேலே ஒரு உடை போட்டு இங்கே வந்து முடிவெடுத்தார். மண் இது. விவேகானந்தர், அமெரிக்கானந்தர் வந்து இந்த மண்ணில் தான் 100 இளைஞர்கள் கொடுங்க, நான் இந்தியாவை தலையெழுத்த மாத்திரைன்னு சொல்லி கர்ஜித்த பூமி இது. இந்தியாவில் வந்து எல்லா 60களில் வந்து எல்லா மாநிலங்களையும் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது இங்கே தான் ஒரு மாநில கட்சி மாநிலத்தில் ஆட்சி புரிஞ்சார். மண் இது. 67 வந்து புரட்சி நடந்தது. அந்த புரட்சி மறுபடியும் நடக்கணும். அரசியல் என்பது நேர்மையாக, நாணயமாக, பணம் இல்லாத ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும். இல்லாட்டி தமிழகத்தில் மாற்றம் என்பது 1000 வருடங்கள் ஆனாலும் நடக்காது என்கின்ற எண்ண ஓட்டத்துக்கு நான் வந்துட்டேன். மக்கள் அதை செஞ்சு காட்டணும். அது அவங்க நல்லா இருக்கிறதுக்கு, அவங்க சந்ததி நல்லா இருக்கிறது, வருங்கால சந்ததி நல்லா இருக்கிறதுக்கு, அவங்க மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு அதிசயம், அற்புதம் நடக்கும்னு சொன்ன மக்கள் நிகழ்த்துவாங்க. தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக
இந்த பொறிச்சு அரசியல் பிடிச்சி வெடிக்கணும். இது நடக்கலன்னு வச்சிங்களேன், சும்மா நானும் வர அரசியலுக்கு 15%, 20%, சும்மா ஓட்டை பெரிய இதுக்கு நான் விடுமா? தேவை கிடையாது. பேசுறவங்க பேச தான் போறாங்க, அதை பத்தி கொலைப்படுறது கிடையாது. ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தனா நான் கண்டிப்பா பேசுறேன். ஆனா இதில் நான் ரொம்ப உறுதியா தெளிவா இருக்கேன். இப்படிப்பட்ட அரசியல் முன்னெடுப்புல மட்டும்தான் என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்றதுல எந்த விதமான மாற்றமும் எனக்கு இல்லை. அதுல மிக உறுதியாக இருக்கின்றேன். 2 வருஷம் அரசியலை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த முடிவுக்கு நான் வந்திருக்கேன். இளைஞர்கள் வரணும், புதுசா இளைஞர்கள் வரணும். 45-40 வயசு இளைஞர்கள் வந்து அதிகாரத்தை கையில் எடுத்துக்கணும். அதே நேரத்தில் அரசியல் மாற்றம்னு சொல்லும் பொழுது நாம் அரசியலை முன்னெடுக்கக்கூடிய யுக்திகள், தேர்தல் பிரச்சார நேரத்தில் எடுக்கக்கூடிய யுக்திகள், மக்களை சந்திக்கின்ற வேலையில் நம்முடைய யுக்திகள் எல்லாமே கொஞ்சம் கிளீனா இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அது வந்து மக்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கும். இந்த மாதிரி இந்த கட்சினால ஒரு கிளீன் பாலிடிக்ஸ் கொடுக்க முடியும். அதனால சில கருத்துக்களை எங்களுடைய தலைவர்கள்ட்ட நான் பகிர்ந்திருக்கேன். அதில் நான் ரொம்ப உறுதியாகவும் இருக்கேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் உறுதியாகவும் இருக்கேன். அதை என்னுடைய கட்சிக்குள்ளேயே நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். தலைவர்கள்ட்ட, தொண்டர்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் வருகின்ற காலத்தில் இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக நான் பேசத்தான் போறேன். ஓட்டுக்கு நீங்க 200 ரூபா கொடுத்தா கூட 12 லட்சம் பேருக்கு 200 ரூபா கொடுத்தீங்கன்னா 25 கோடி ரூபாய். அது ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா 12 லட்சம் பேர்னா 60 கோடி ரூபாய். நான் ஒரு உதாரணமா சொல்றேன். எல்லா கட்சியும் கொடுக்குதுன்னு நான் சொல்லிங்கன்னா இதை செஞ்சுட்டுலாம் வந்து நீங்க கிளீன் பாலிடிக்ஸ்னு பேச முடியாதுங்கண்ணா. ஒரு மைக்கு முன்னாடி நின்று மேடையில் மைக் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் கிளீன் பாலிடிக்ஸ் கொடுக்குறோம், மாற்று அரசியலை கொடுக்க போறோம் பேசுகின்ற உரிமையும் தகுதியும் இழந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வரக்கூடிய நிதியில நீங்க கை வைப்பீங்களா? சம்பாதிச்ச செலவு பண்ண பணத்தை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வர எம்பி லேட்ல இருந்து கமிஷன் எடுத்து தான் அந்த பணத்தை சம்பாதிக்க போறோமா? அதனால என்னுடைய தீர்க்கமான கருத்துங்கண்ணா. 2 வருஷம் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதற்கு தமிழக மக்கள் தயாரா இருக்காங்கிறது என்னுடைய உள் மனசு தயாரா இருக்கா. நாம போய் இதை சொன்னோம், இந்த ஆப்ஷனை கொடுக்கிறோம், இப்படித்தான் அரசியல் செய்ய வேண்டும் நம்ம சொல்றோம். அந்த மாதிரி கேண்டிடேட் மட்டும் தான் நிறுத்துறோம். எங்க சார்பாக நிற்கக்கூடிய கேண்டிடேட் ஓட்டுக்கு 1 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கும்போது அதற்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. நான் அரசியல்ல இதற்கு மேலே இருக்க வேண்டும், இப்படி நான் ஒரு அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பாதையில் மட்டும்தான் பயணிக்க வேண்டும் என்கின்ற முடிவை நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படித்தான் அரசியல் போகணும்னு நானும் என்னை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. அப்படி மாத்தித்தான் ஒரு அரசியல்ல இருக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட அரசியல் எனக்கு தேவையில்லை என்கின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேங்கன்னா மக்கள்கிட்ட போய் சிறுக ஒரு ஓட்டா சேர்ந்தாலும் கூட சிறுதுள்ளி பெருவெள்ளம் என்பது போல் அது பெரிய ஒரு வெள்ளமாக மாறும் என்கின்ற நம்பிக்கை. நான் ஒரு சாதாரண மனிதராக நான் அரசியலுக்கு ஏன் வந்தேன் அப்படிங்கறத மறுபடியும் எனக்கு நானே நினைவுபடுத்திக்க. நானும் இதுக்குள்ள குதிச்சு இப்படி மாறினா தான் தமிழகத்தில் அரசியல் பண்ணும் அப்படின்னா அரசியல் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னா வேற வேலையை பார்த்திருக்கலாம். ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம், ஐடியாலஜிக்கல் பேஸ்ட் பார்ட்டி, ஸ்ட்ராங்கான பார்ட்டி, ஆல் இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க. எல்லா தமிழகத்துல காஸ்ட் ஆஃப் டூயிங் பாலிடிக்ஸ் இஸ் பிகம் வெரி ஹை. இந்த ஹையஸ்ட் பாலிடிக்ஸ் இவ்வளவு காஸ்ட்ல பண்ண முடியாது, நடத்த முடியாது, எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாது. திரும்ப அதே தப்ப இன்னொரு கட்சி செய்யறதையும் நாம செஞ்சோம் அப்படின்னா பிஜேபி பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற அந்தஸ்தை நம்ம இழந்துருவோம் அப்படின்னு. அரசியல் மாற வேண்டும், நேர்மையான அரசியல் இங்கே வர வேண்டும். அதற்கு 2024 தேர்தல் அச்சாரமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நம்பிக்கை. தலைவராக என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியாது அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு நான் வந்துட்டேன். என்னால் இது செய்ய முடியும், என்னால் இது செய்ய முடியாதுன்னு வருகின்ற காலத்தில் பேசி அந்த நேரம் வரும் பொழுது என்னுடைய தனிப்பட்ட கருத்தையும் நான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன், கட்சியினுடைய கருத்தையும் மக்கள் மன்றத்தில் வைக்கிறேங்க. இது ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கு, மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கு. 2 பெரிய ஆளுமே கிடையாது. அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை.